ஹாய் எவ்ரிவன், எம் வீரசுதா, லாக்டேஷன் கவுன்சிலர், முத்தமிழ் ஹாஸ்பிட்டல், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தாய்ப்பாலோட அளவை எப்படி அதிகரிக்கலாங்கிறத பார்ப்போம். நிறைய பேர் இங்கே வந்து ஓபிக்கு வர்ற பேஷண்ட்ஸு இல்லை அம்மாவுக்கெல்லாம் வந்து நிறைய டவுட் வரும். என்ன அப்படின்னா, குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, பேபி வந்து வெயிட் போடவே இல்லை, எனக்கு பால் உண்மையிலே போதுமான அளவு கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நிறைய பேருக்கு இந்த டவுட்டு இருந்துகிட்டே இருக்குது. இந்த வீடியோவில் அதுக்குள்ள ஆன்சர்லாம் இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து உண்மையிலே பால் வந்து போதுமா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்குள்ள டிப்ஸு. ஃபஸ்ட்டு வந்து பேபி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 டேஸ் இல்லை 4 டேஸில் தான் இந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக வருது. எதுக்காக அப்படின்னா, அம்மாவும் புதுசு, குழந்தையும் புதுசு. ஸோ வந்து பேபி வந்து அழுகிறது எதுக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் வந்து டாஸ்க்காக இருக்குது எல்லாருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பேபி உண்மையிலே பசிக்கு தான் அழுகுதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். யூரின் போகிறதுக்கு முன்னாடி அழுவாங்க, இல்லை யூரின் போனதுக்கு அப்புறமா அழுவாங்க, இல்லை வயிறு வலியினால் அழலாம். இந்த மாதிரி நிறைய ரீசன் இருக்குது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் வந்து அழுகு தான். ஸோ வந்து பேபி எதுக்காக அழுகிறாங்கன்னு முதல்ல அம்மாவை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது வந்து பேபிக்கு வந்து பசியில் இருக்காங்க அப்படின்னா ரூட்டிங்னு இருக்கும். நம்ம பக்கத்தில் கொண்டு வந்தாலே பிரஸ்ட்டை தேடும் குழந்தை, அந்த மாதிரி இருக்குது. இல்லை வந்து கையை வந்து சப்புறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா பேபி வந்து பசியில் இருக்காங்கன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி பசியில் இருக்க குழந்தைக்கு நீங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னா டக்குன்னு வந்து குடிச்சிருவாங்க. இல்லை பசியில் குடிச்சு முடிச்சிட்டும் அழுதுகிட்டே இருக்காங்க, பால் குடித்ததுக்கப்புறமும் தொடர்ந்து அழுகை இருந்துகிட்டே இருக்குது, தட்டி கொடுத்தாலும் அழுகிறாங்க, என்ன பண்ணாலும் அழுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் உடனே ரீசன் வந்து பால் இல்லை அப்படின்னு சொல்லி பாட்டிலெலாம் ஆற்றிடக்கூடாது பக்கத்தில் இருக்கிறவங்கலாம். ஸோ வந்து எதுக்காக அழுறாங்கங்கிறத முதல்ல ரெகக்னைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பால் போதுமா இல்லையாங்கிறத பார்க்குறது. முதல்ல வந்து பேபியோட வெயிட்டு ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ்க்கு வந்து பேபி வந்து வெயிட் கம்மியாகி தான் கூடுவாங்க. அதனால் ஐயோ பிள்ளை பறக்கும்போது புஸ்ன்னு பறந்துச்சு, இப்போ பாருங்கள் எலும்பு தோலுமா ஆகிட்டு அப்படின்னு நினைக்கக்கூடாது. பேபியோட பெர்த் வெயிட்லேருந்து 20% வரைக்கும் குறையலாம் ப்ரீடம் பேபிஸாக இருந்தால், இல்லை 10% வரைக்கும் கூட குறையலாம் பேபிஸ். ஸோ நீங்கள் வந்து பிறந்த 10ஆவது நாள் தான் பிறந்த வெயிட்டு வருவாங்க. ஸோ 10ஆம் நாளுக்கு அப்புறம் தான் வெயிட் கெயினை பற்றி நீங்கள் யோசிக்கணும். இப்போ வந்து இருக்கிற வெயிட்டு மெயின்டைன் ஆகுது, இல்லை அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி ஃபீடிங் இஷ்யூ இருக்கா அப்படின்ட்டு. ரெண்டாவது வந்து பேபியோட யூரின் அவுட்புட் வந்து நம்ம வந்து அளவுலாம் எடுத்துகிட்டு இருக்க முடியாது, ஒரு ஜார் வச்சு அப்படிலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது குழந்தைக்கு. ஸோ நீங்கள் வந்து டைம் எத்தனை தடவை போகிறாங்க 24 ஹவர்ஸில் ஹோல் டைமில், இன்றைக்கி காலையில் 7 மணிக்கு பார்க்குறீங்கன்னா நாளைக்கு காலையில் 7 மணி வரைக்கும் எத்தனை தடவை பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 3 to 4 டைம்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓகே, போதுமான அளவு கிடச்சிருக்குன்னு அர்த்தம். இல்லை 3 டைம்ஸ்க்கு கீழே தான் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உண்மையிலே பேபிக்கு வந்து பால் வந்து கொஞ்சம் பத்தலை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். சரி, எனக்கு பால் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு பீடியாட்ரிஷியன் பார்த்து நீங்கள் வந்து ஒரு ஃபார்முலா ஃபீடு வந்து கொடுத்துடக்கூடாது. ஸோ வந்து நார்மலாக நம்மளால் எப்படி கூட்ட முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பால் கூட்டணும் அப்படின்னோடனே மதர் எல்லோரும் என்ன சாப்பிட்லாம் இப்படி தான் கேட்பாங்க. சாப்பிட்றது மட்டும் கிடையாது, முதல்ல வந்து பேபிக்கு கொடுக்குற ஃபீடிங்கோட அளவு நீங்கள் வந்து ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். பேபிக்கு வந்து ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 8 to 10 டைம்ஸாவது பேபி தூக்கி வச்சு ஃபீட் பண்ணணும். வரல அதனால் நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இது வந்து ப்ரீடம் பேபிஸ் வந்து சால்வ் பண்ண முடியாத குழந்தைங்களுக்கு கூட நான் நியூட்ரிஷன் சக்குன்னு சொல்லுவோம். அது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா மதருக்கு வந்து செக்ரீஷன் வர்றதுக்கு. அப்படி இல்லைன்னா பம்ப் வச்சு எடுத்துகிட்டே இருப்பாங்க, ஊறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு கிடையாது. ஸோ பேபி வந்து சக் பண்ணால் மட்டும்தான் செக்ரீஷன் வரும் மதருக்கு. அதனால் வந்து முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக சக் பண்ண வைக்கணும். ஸோ நீங்கள் ஒரு 10 டைம்ஸ் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸில் கொடுக்குறீங்கன்னா ஒரு 8 டைம்ஸாவது ப்ராப்பராக அவங்களுக்கு ஃபீடு வந்து கிடைக்கும். ரெண்டாவது ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட், கங்காரு மதர் கேர்லாம் சொல்லுவோம். ஸோ வந்து நீங்கள் பேபிக்கு எந்த அளவுக்கு பாண்டிங் இருக்குது உங்கள் கூட, ஸ்கின் டு ஸ்கின் டச்சில் இருக்குது அப்படின்னாலே வந்து செக்ரீஷன் வந்து நிறையா வரும். நிறையா குழந்தைங்க வந்து அழுகிறாங்க அப்படின்னா இப்போ ஒர்க்குக்கு போகிற மதருக்குலாம் வேறு யார் குழந்தை அழுதா கூட செக்ரீஷன் அவங்கள அறியாமே வரும் நிறைய பேருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால் பேபியை பற்றின நினைவுகள் அப்புறம் வந்து அவங்களோட ஸ்கின் டு ஸ்கின்ல இருக்கும் போதும் செக்ரீஷன் வந்து வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ரெண்டாவது தான் டயட்டு, அவங்களோட ஹைட்ரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஹைட்ரேஷன் அப்படின்னா நம்மளுக்கே நார்மலாக வந்து 3 to 4 லிட்டர்ஸ் தண்ணி வந்து தேவை. ஸோ நீங்கள் இதில் வேறு ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஒரு 1 லிட்டர் குடிச்சிக்கலாம். அதை வந்து நீங்கள் 1 லிட்டரை வந்து ஒரே நேரத்தில் குடிக்கணும்னு கிடையாது. ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 8 to 10 டைம்ஸ் வந்து நம்ம ஃபீட் பண்ண போகிறோன்னு. அது ஒவ்வொரு ஃபீடுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணி இல்லைன்னா ஒரு டம்ளர் பால் குடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கலாம் உங்களை நீங்களே. சரிங்களா? அடுத்தது வந்து டயட்டு அப்படின்னா என்ன சாப்பிட்ணும், டைம் டேபிள் போட்டு சாப்பிட்ணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் நார்மலாகவே வந்து
பேலன்சிங் டயட்டு தான் எல்லாருமே எடுத்துக்கணும். அதுலேயும் நான் எக்ஸ்பெஷலி வந்து ஃபீடிங் மதர்ஸ் அப்படின்னா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டை நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். ஏன்னா ப்ரோட்டீன் தான் பாலில் வந்து நிறைய இருக்குது. ஸோ அந்த ப்ரோட்டீன் ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டால் தான் பேபிக்கு நிறைய பால் கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பால் குடிச்சிங்கன்னா தான் பேபிக்கு ஒரு 1/2 லிட்டராவது கிடைக்கும். மீன் வந்து நிறைய சாப்பிட்லாம். மீன்னா பெரிய பெரிய மீனை வாங்கி பொரிச்சு அப்படிலாம் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றாதீங்க. சின்ன சின்ன மீன், சால மீன் சொல்லுவாங்க, அதை வந்து குழம்புல போட்ட மீன் எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி மீன் நிறைய சாப்பிட்டீங்கனாலும் பால் நிறைய ஊறும். இல்லை மீன்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம், நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய பயிறு வகைகள் எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்புறம் வந்து பால் வந்து வெறும் பாலை குடிக்க பிடிக்காதவங்க ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் பவுடரோ அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பவுடரை போட்டு நீங்கள் வந்து குடிச்சிக்கலாம். அப்புறம் வந்துட்டு கார்லிக்குங்கிறது பூண்டு பால் வந்து வந்து சாப்பிட்டுக்கலாம். பூண்டை நல்லா பெரிய பூண்டை எடுத்து பாலில் வேக வச்சு பூண்டை தனியாக பால் தனியாக குடிச்சிக்கலாம். இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லை உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். இது போக லாக்டேட்டிங்க்கு மதருக்குன்னு சில மெடிசின்ஸ்லாம் கொடுப்பாங்க. உங்கள் டாக்டர் உங்களுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணும்போது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து தூக்கங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் வந்து நீங்கள் நைட்டு வந்து ஏற்கனவே எல்லாருமே 8 ஹவர்ஸ் ஸ்லீப் சொல்கிறாங்க இப்போது. அதுவுமே உங்களுக்கு வந்து 8 ஹவர்ஸ் கண்டினியூஸாக கிடைக்காது. ஏன்னா பேபி 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் எந்திக்கிறதுனால உங்களுக்கு வந்து லாங் டைம் டீப் ஸ்லீப்புங்கிறது கிடைக்காது. ஸோ எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து தூங்கிக்கணும். அதை சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு வந்து பேபி எப்போல்லாம் தூங்குறாங்களோ அப்போல்லாம் அம்மாவும் தூங்கிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஹார்மோன் லெவல், ஸ்ட்ரெஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாகி செக்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து தூங்காமல் அப்படி பேபி அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கனாலும் உங்களோட ப்ரெஸ்ட் மில்க் அளவு குறைஞ்சிரும். ஸோ நீங்கள் ஹாப்பி ஹார்மோன்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் எப்போதுமே வந்து ஹாப்பியாக இருக்கணும். ப்ரெக்னென்சி டைமில் சொல்கிற மாதிரி தான், வயிற்றுல இருந்த குழந்தை வந்து இப்போ கையில் இருக்குது, அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். அப்புறம் வந்து பேபிக்கு வந்து நீங்கள் எல்லாம் பண்ணிட்டீங்க, கொடுக்குற அட்டாச்மெண்ட் பொசிஷன் அதெல்லாம் இருக்குது, லாட்ச்னு சொல்லுவோம். ஸோ வந்து கரெக்டான லாட்சில் கொடுத்தா தான் பேபிக்கும் வந்து குடிக்க முடியும். இல்லை அப்படின்னா தேவையில்லாத சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் வரும். அதனால் ஒரு 2-3 நாள் நான் வந்து பேபிக்கு வந்து ஃபீட் பண்ண முடியாமல் போயிடலாம். ஸோ வந்து ப்ராப்பரான ஒரு லாட்சிங்கோட கொடுக்கணும். இன்னொன்று வந்து எல்லாமே நான் கரெக்டாக தான் பண்ணுறேன், இருந்தாலும் எனக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா பேபி வந்து எதுக்காக அழுதுன்னு ஃபஸ்ட்டே வந்து கண்டுபிடிச்சி அதை சமாளிக்கிறதுக்கு நீங்கள் பார்க்கணும். முதல்ல இதில் வந்து பேபிக்கு வந்து எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க அம்மா, இருந்தாலும் பேபி வந்து அழுதுட்டுருக்கு அப்படின்னா ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். குழந்தை வந்து பிறந்த 4 நாளாக ஆயிருக்கு, ஸோ இருக்கிற பாலை வந்து நீ கொடு அப்படின்னு சொல்லி அவங்கள தட்டி கொடுக்கணும். இல்லை நீ பால் கொடுக்கல, உனக்கு வந்து பாலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக பேசாதீங்க. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் மதர்ஸுக்கு. அப்போ தான் அவங்களாலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்க முடியும். இது ஒரு நாள் வேலை கிடையாது. பேபிக்கு வந்து பிறந்ததுலேருந்து முதல் 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் அந்த மொதல் 6 மாதத்துக்கு அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருந்து ஃபீட் பண்ணணுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸான நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். இதில் ஏதாவது டவுட்டு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ.